ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டார்கெட் ரிலீஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்ட மூணாவது ஷிஃப்ட்டு அதே டேட்டு தான், அதே 25/11/2024 அதே டேட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஷிஃப்ட்டு, சரியா? ரைட். ஸோ இப்போது கொஷின் நம்பர் 1, which of the following number should come in the place of the question mark the given series to make the logically complete? ஸோ அதாவது நம்பர் சீரியஸ் கொஷினு. ஸோ இந்த நம்பர் சீரியஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி டிஃப்ரென்ஸை பாருங்கள், இங்கே பாருங்கள் 11 இருக்கா, ஓகே. ஸோ அடுத்ததாக என்ன இருக்குது, 22ன்னு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது, 33ன்னு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது, 44ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், 55ன்னு வரும், சரியா? ஸோ அப்போ 55 எதோட ஆட் பண்ணணும், 123யோட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 8 7 1, ஸோ இப்போ 178 இஸ் ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 2, ஸோ டீச்சிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, சரியா? ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கான்சனண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணணுமா, சரியா? ஒவ்வொரு கான்சனண்ட்டையும் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய லெட்டரை ஃபாலோவிங் லெட்டராக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு வவ்வலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சேஞ்ச் டு த லெட்டர் ஃபாலோயிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ அப்போ மொத்தம் பொதுவாகவே நம்ம சொல்லிடலாம், டீச்சிங்குன்ற வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அடுத்தடுத்த லெட்டர் என்ன இருக்கோ ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம எழுதுனதுக்கப்புறம் அரேஞ்ச் த லெட்டர் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அரேஞ்ச் த லெட்டர் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ எழுதுனதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணுமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் இஸ் 4th ஃப்ரம் த ரைட். ஸோ ரைட்லேருந்து பார்க்கும்போது, சரியா? ஸோ ரைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ 4வதாக எந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரியா? போட்டுடலாமா? ரைட். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்ன லெட்டர் கொடுத்துருக்கான், ஸோ டீச்சிங், TEACHING. ஸோ இப்போது டீக்கு அப்புறம் என்ன வரும், ஸோ ஃபாலோயிங் லெட்டர் தான் ரெண்டு இடத்துலையுமே. ஸோ அதனால் வவல் தனியாக கான்சனன்ட் தனியாக பார்க்க தேவையில்ல. ஸோ பொதுவாகவே எல்லாத்துக்குமே அப்படியே வந்து ஃபாலோயிங் லெட்டர் போடுங்க. ஸோ டி என்னது 20, ஸோ 21 யூ. 5, 5க்கு அப்புறம் 6, சரியா? ஸோ 1, 1க்கு அப்புறம் 2, சரியா? ஸோ 3, 3க்கு அப்புறம் 4, ஸோ 8, 8க்கு அப்புறம் 9, சரியா? ஸோ 9, 9க்கு அப்புறம் 10, ஸோ 10 என்னது ஜே. ஸோ 14, சரியா? 14க்கு அப்புறம் 15, 7, 7க்கு அப்புறம் 8, சரியா? ஸோ இப்போ நம்ம எழுதிட்டோமா? ரைட். இதை நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே சின்ன லெட்டர் வந்து எது, ஸோ 2, சரியா? ஸோ 2க்கு அப்புறம் என்னது எஃப், சரியா? 6. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இருக்குது, சரியா? ஸோ ஹச், அதுக்கப்புறம் டி இருக்கா, ஓகே ரைட். ஸோ டி இருக்குது. ஸோ 2 4 6, சரியா? ஸோ அடுத்ததாக ஹச் வந்து 8, ஐ வந்து 9, ஜே வந்து 10, சரியா? ஜே வந்து 10. தென் அதுக்கப்புறம் ஓ இருக்குது, ஓ வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா யூ வந்து பார்த்திங்கன்னா 21. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 3 6 8, 3 6 8, ஓகே 8 லெட்டருக்கு 8 லெட்டர் நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் சைடில் இருந்து பார்க்கணும், சரியா? 4th லெட்டராக எது இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ 1 2 3 4, ஸோ 4th லெட்டர் என்னது ஐ. ஸோ ஐ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 3, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஆல் டோர்ஸ் ஆர், ஸோ டோர் இருக்கு இல்லையா, ஸோ டோர் எல்லாமே கேட் அப்படின்னு வந்து சொல்லிட்டான், சரியா? டோர் எல்லாமே என்னவா கேட் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ எந்த டோருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாக் வந்து கிடையாது, சரியா? ஸோ எந்த டோருமே நமக்கு லாக் வந்து கிடையாது. பட் ஆனால் கேட்டும் லாக்குக்கும் பாசிபிலிட்டி இருக்கலாம், சரியா? ஸோ அவங்க டேரெக்டாக கொடுக்கல, இருக்கலாம் மேபி, ஓகே ரைட். சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ லாக்கில் கொஞ்சம் வந்து கேட்டா, இப்போ தான் நான் சொன்னேன் பாசிபிலிட்டி இருக்கலாம், பட் ஆனால் 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராங் தான். நோ லாக் இஸ் அ டோர். எஸ், எந்த லாக்குமே வந்து டோர் கிடையாது. ஏன்னா அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க டோர் எதுவுமே லாக்கோடு சேராதுன்னு சொல்லி. அப்போ லாக் எதுவுமே டோரோட சேராது இல்லையா, ரைட். ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் 2 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் அ ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 4, ஸோ கொஷின் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் சீரியஸ் கொஷின்னா ஃபஸ்ட் நம்பர் எழுதுவோம், 4 10, சரியா? அதே மாதிரி 12 6, ஸோ 7 13, 15 9, அதே மாதிரி 16 22, ஸோ 24 18, ஸோ அடுத்ததாக 3 8, 13 18.
ஸோ இப்போ அப்படியே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 4 6 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ உங்களுக்கு 6. அடுத்ததாக 7 13 இதுக்கும் 6 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 6 தான் இருக்குது. சரியா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் தப்பான ஆன்சர். ஸோ சிஹெச் வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் செக் பண்ணவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோடனே மாட்டிக்கிச்சு. ஸோ ஆப்ஷன் 4 தான் தப்பு. கொஷின் நம்பர் 5. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் வந்திருக்கு. ஸோ நான் அவங்க கொடுத்துருக்க சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரிலேஷன்ஸை போட்டு, சரியா? ஸோ அந்த டயக்ராம் ஒன்று போடுவோம் இல்லையா, ஒரு சார்ட்டு. ஸோ அந்த பிளட் ரிலேஷன் சார்ட்டை நம்மளே மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துட போகுது. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் எஸ். மைனஸ்னால் என்னது? பிரதர் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ ஓ இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸோட பிரதர். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் த மதர் ஆஃப் பி. ஸோ ப்ளஸ் கொடுத்துருக்கான். ஸோ ப்ளஸ்னால் மதரு. ஸோ எஸ் இஸ் த மதர் ஆஃப் பி. ஸோ பியோட மதர். ஸோ அடுத்ததாக பி இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஸோ டியோட பிரதர். டி ஹாஸ்னா டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர். ஸோ ஆரோட டாட்டர். ஸோ அப்போ ஆர் வந்து மேல் ஆயிடுவார். ஸோ ஏன்னா எஸ் ஃபீமேல் இல்லையா, 2 கப்பிள்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தர் மேல் இன்னொருத்தர் ஃபீமேல். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் டிவைடு கே அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஆர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் பி. R is the father of K. Okay, so K. A is the father of B. So R is the father of K. Right. ஸோ அப்போது ஆருக்கு இன்னொரு ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீக்கும் பிக்கும் கூட பிறந்த பிரதர் அல்லது சிஸ்டர் யார் வேணாலும் இருக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ரிலேஷன் தெரியலை. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? கேக்கு பி வந்து என்ன ரிலேஷன் வேணும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கேக்கு பி வந்து கன்ஃபார்மாக பிரதர் அப்படின்னக்கூடிய ரிலேஷன் தான். ஏன்னா பியோட ஜெண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிவன் பிலோ த காஸ் ஃபாலோடு பை த 3 எஃபெக்ட். ஓகே ரைட். அது ஒன்றும் இல்லைங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் பேஸ்டு கொஷின். சரியா? ஸோ ஒரு காஸ் கொடுத்துருக்கான், அதனுடைய விளைவாக வந்து மீதி ஒரு 3 விஷயம் நடந்திருக்கா அப்படின்றத நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் என்ன அப்படின்றத படிப்போம். The city X has been lashed by lightning and heavy rains for the past 2 days. Okay, and the meteorological department has predicted more rain in the next 48 hours. ஸோ அதாவது எக்ஸ்ன்ற ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் மழை இந்த மாதிரி ஒரு கடந்த 2 நாளாகவே இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வானிலை மையம் இருக்குல்ல, மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ரெயின் வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ். சரியா? காஸ். ஸோ அப்போ அதுக்கான எஃபெக்ட் என்னவா இருக்கும்? சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்டை படித்து பார்ப்போம். ஸோ த எஃபெக்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஹேஸ் பீன் டிசைடட் டு இன்க்ரீஸ் த டரிஃப் பை 50 பைசே பெர் யூனிட் இன் சிட்டி எக்ஸ். ஸோ அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக, சரியா, ஸோ அந்த சிட்டி எக்ஸுக்கு வந்து கரண்ட்டை அனுப்புறதுக்கு 50 பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டெட்லி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து வரதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லை. ஸோ இதை படித்தவொடனே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ அடுத்த 2வது படிப்போம். ஸோ water logging is being reported from the many areas of city X. ஸோ நிறைய இடத்துல, சரியா, சிட்டி எக்ஸில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாலலாம் இந்த மாதிரி தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், வந்திருக்கலாம். ஏன்னா 2 நாளாக ஆல்ரெடி மழை வந்துட்டுருக்கு. சரியா? ஸோ இன்னும் 2 நாளைக்கு போட்டு தாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கன்ஃபார்மாக அந்த எஃபெக்ட் வந்து நடந்திருக்காதா? ஸோ நிறைய இடத்துல தண்ணி நிற்கிதுன்னு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டு சார்ந்த நபர்களே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அத்தாரிட்டிக்கு இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், எஃபெக்ட் 3. The several trees are reportedly felled last night on the MG road, injuring at least 12 people அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதாவது
ஒரு சில மரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் நைட்னா அப்போ அந்த நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 12 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதாவது சிட்டி எக்ஸில் லைட்னிங் மற்றும் ஹெவி ரெயின் ஆல்ரெடி 2 நாள் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் 2 நாள் நல்ல மழை வரும்னு சொல்கிறான். ஸோ அப்போ இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்டை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் ரைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது ஸோ எகைன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா மேலே வந்து அவங்க தலையில் வந்து ஒரு இடியை போடுற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க. சரியா ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம ஷியோராக எப்படி முடியாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி நம்மளால் தேர்ட் கண்டிஷனை எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா 12 பேர் அட்லீஸ்ட் 12 பேர் அப்படின்னா அட்லீஸ்ட் 12 பீப்புள்னு கொடுத்துருக்கான். அதாவது குறைஞ்சது வந்து ஒரு 12 பேராவது இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை. ஸோ அட்லீஸ்ட் தான் சொல்லியிருக்கான். பட் ஆனால் இது தேர்ட் கண்டிஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்குது. சரியா? 3வது எஃபெக்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 நாள் மழை வரும்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல மரம் அப்படின்றது விழுந்திருக்கலாம். அந்த மரம் விழுகுதுன்னா அந்த அடியில் வந்து மக்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஸோ முடியாதுல்ல. கன்ஃபார்மாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இல்லைன்னு நம்மளால் 100% சொல்ல முடியாது. ஸோ பாசிபிள் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ செகண்ட் எஃபெக்ட்டும் தேர்ட் எஃபெக்ட்டும் பாசிபிள் தான். ஸோ அப்போ போத் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர் பாசிபிள் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி செகண்ட் எஃபெக்ட்டுமே கூட ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் பாசிபிலிட்டி இருக்குது? ஏன்னா 2 நாள் மழை, இன்னும் ஒரு 2 நாள் மழை வருது. அதனால் பாசிபிலிட்டி இருக்குவே தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100% நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது, நம்மளால் சொல்லவும் முடியாது. ஸோ பாசிபிலிட்டி இருக்கா அதுதான் கொஷனில் கேட்டிருக்கான். எஸ், பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் எஃபெக்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி இல்லை. சரியா? ரைட். கொஷின் நம்பர் 7. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்கள் இசட்டு எக்ஸு, சரியா, வி டி. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? அப்படியே 2 குறைஞ்சிட்டே வருது. 26, 24, 22, 20. ஸோ 18. 18னா என்னது? 6. ஸோ 6ல் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் 3 இருக்கா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக எல்லா எம்மா கேவா. ரைட். 2வது லெட்டர் செக் பண்ணாலே நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ 20, 18, 16, 14, 12. ஸோ அப்போ எல். ஸோ அப்போ 6 எல் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 8. ஸோ கொஷின் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிங் டிகோடிங் பேஸ்டு கொஷின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினை எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வாட் இஸ் த கோட் ஆஃப் த எண்ட் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ எண்டோட கோட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எண்ட் அப்படின்னா என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ எண்டு எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது ஒரு எண்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு எண்டு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது லெட்டர் இந்த 2 சென்டென்ஸ்க்கும் காமனாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த கோடில் எது காமனாக இருக்கோ அதுதான் வந்து எண்டு. ஸோ எம்பி மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ எண்ட் அப்படிங்கிறது என்னது? எம்பி. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 9. த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டைப் ஆஃப் கொஷினு. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? சம் மைக்ரோஃபோன்ஸ் ஸோ ஆர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதே மாதிரி எந்த ஸ்பீக்கருமே பியானோ கிடையாது. ஓகே, ரைட். நோ மைக்ரோஃபோன் இஸ் அ பியானோ. ஸோ எந்த மைக்ரோஃபோனுமே பியானோ கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். பட் ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து நமக்கு இல்லைன்னு 100% சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்பீக்கர்ஸ் ஆர் மைக்ரோஃபோன். ஸோ ஸ்பீக்கர்ஸில் கொஞ்சம் வந்து மைக்ரோஃபோனான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இருக்குது, ரெண்டும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 100% கண்டிஷனே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி கன்க்ளூஷன் 100% ட்ரூ ஆயிடுச்சு. சரியா? ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் கன்ஃபார்மாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷினு. ஸோ இதுங்க பாருங்கள், சிட்டிங் என்ன ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இந்த 7 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ 7 பேர் இருக்காங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ டயக்ராம் போட்டுக்கலாம். சரியா? ஸோ 1 2 3 4 5 6 3 6 7. எஸ், 7 பேர் வந்தாச்சு. நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஜி. ஸோ ஜியோட ரைட் சைடில் யாருமே உட்காரல அப்படின்னா அப்போ ஜி வந்து பார்த்திங்கன்னா ரைட் எண்டில் தான் இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோட ரைட் சைடில் யாருமே உட்காரல. ஒன்லி த 3 people sit between G and E. ஸோ ஜிக்கும் ஈக்கும் இடையில 3 people. சரியா? 1 2 3. சரியா? அப்போ இங்கே தான் வந்து E வரும். ஸோ ஜிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பேர்? 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்லி 2 people are sit between E and F. ஸோ ஈக்கும்
எஃப்க்கும் இடையில சரியா 2 பீப்புள் தான். ஸோ எஃப்ஐ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா நடுவில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம எஃப்ஐ எங்கே போடலாம்? ஸோ எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்கு பக்கத்தில் போடலாம். ஸோ அப்போ ஈக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட்டு. ஸோ அடுத்த கொஷின், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்லி த 2 people sit between E and F. ஓகே, the C sits third to the left of D. சரி, ஓகே. ஸோ டி எங்கே இருக்காரோ டியோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா சி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மேலே போட்டிருக்க அந்த லைனில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிங்க. ஸோ இப்போ டி வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோம். ஸோ 1 2 3. ஸோ அப்போ இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இல்லைனா இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. இங்கே பாருங்கள், சப்போஸ் டி இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா 1 2 3வது இடத்துல இங்கே சி உட்காந்துருக்கலாம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இது 2ல் எது வரும்? அடுத்த பாயிண்ட்டை படித்தா தான் தெரியும். கே சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி. ஸோ டியோட இமீடியட் ரைட்டில் கே இருக்கார். ஸோ அப்போ இங்கே தான் போட முடியுமே தவிர, ஸோ டியை நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா இமீடியட் ரைட்டில் எஃப் வந்துடுவார். ஸோ அவரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2ஆவதாக போட்ட பாசிபிலிட்டி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரூவாக இருக்கும். சரியா? ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ 7 பிளேஸில் இந்த ஒரு பிளேஸில் யார் வருவார்? ரிமைனிங் யார் இருக்காங்க? பி மட்டும் தான் இருக்கார். ஸோ அப்போ பி தான் இங்கே வருவார். ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட். ஹவு many peoples are sit between B and F? ஸோ பிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 1 2 3. ஸோ 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ புரியுதா? பிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 11. ஸோ கொஷின் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் த லெட்டர் கிளஸ்டர்ஸ். ஓகே, ரைட். ஸோ அதாவது சர்டன் லெட்டர் கிளஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 லெட்டர் கிளஸ்டர்ஸு. ஸோ இதில் எது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன் அவுட் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 22 நம்பர் தானே எழுதுவோம். 22 18 21. ஸோ 6 1 5. ஸோ 13 8 12. ஸோ அடுத்ததாக 16 11 15. ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் தானே பார்ப்போம். ஸோ டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ 4 கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்ததான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5 கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேயும் 5 கம்மியாக இருக்குது. ஸோ இங்கேயும் 5 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆட் ஒன் அவுட்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 12. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாகி பேஸ்டு கொஷின். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 243 x is to 243, அதே மாதிரி 17 is to dash அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஷினை எல்லாராலையுமே டக்குன்னு பார்த்தவொன்னே சால்வ் பண்ண முடியாத ஒரு கொஷின் தான். சரியா? ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் 243 இருக்குல்ல. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 27 × 9 which is equal to எதுக்கு ஈக்குவல்? 243க்கு ஈக்குவல். அதே மாதிரி 19 × 9 which is equal to உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 171க்கு ஈக்குவல். ஸோ இப்போ 27 19 தான் ஆன்சரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது இருக்காது. சரியா? ஸோ 27 தென் வந்து பார்த்தீங்கன்னா 171. ரைட்டு. ஸோ 171. ஸோ இதுதான் ஆன்சரான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 25 171. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக 25, ஸோ அதோட 2 ஆட் பண்ணியிருக்கான், 27 வந்துருச்சு. கொஷினில் பாருங்கள் 17 இருக்கா? ரைட். ஸோ அப்போ 17 அதோட 2 ஆட் பண்ணுங்கள், 19 வந்துடும். ஸோ அப்போ 19 × 9 171. ஸோ 171 இங்கே வந்துடுச்சு. ஸோ புரியுதா இங்கே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு? ஸோ 25. சரியா? ஸோ 25 அதோட 2 ஆட் பண்ணிக்கோங்க, 27 × 9 243 வந்துடுச்சு. ஓகேவா? 243 வந்துடுச்சு. அடுத்ததாக வந்து 17 கொஷனில் கொடுத்துருக்கான், அதோட 2 ஆட் பண்ணுங்கள். ஸோ 19 × 9 வந்து பார்த்திங்கன்னா 171 வந்துடும். ஸோ 171 வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸோட இன்ட்ரோ. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து அடுத்ததை ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஷின் போயிருங்க. சரியா? ஸோ நோ ப்ராப்ளம். மேக்ஸ் கிராஷ் கோர்ஸு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு இந்த YCT புக் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாகவே கம்பைல் பண்ணி நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சும்மா ஒரு கொஷின் 2 கொஷின், இல்லைனா ஒரு டாப்பிக்கு ஒரு 5 கொஷின், இல்லைனா ஒரு டைப்புக்கு ஒரு 5 கொஷின், இப்படி நடத்துகிற வேலையே இல்லை. கம்ப்ளீட்டாக எல்லா கொஷின்ஸுமே, ஒரு கொஷின் விடாமல் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-15 டாபிக் வந்து நடத்திட்டோம். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கான ஷெடியூலும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆப் டார்கெட்
டார்கெட் ரயில்வேஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் போனீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் இருக்கும், இந்த மேக்ஸ் கிராஷ் கோர்ஸு. ஸோ இதே உங்களுக்கு தம்ப்நெயில் போட்டு தான் இருக்கும். ஸோ அந்த தம்ப்நெயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள், உள்ளே நிறைய ஃப்ரீ டெமோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெமோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா $649 பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ புரியுதா? கோர்ஸோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய 5000 கொஷின். ஸோ இதில் 16700 போட்டிருக்காங்க. அவ்வளோ கொஷின்ஸ்லாம் உள்ளார இல்லை. இந்த புக்கில் ஆக்சுவலாக வந்து 5500 கொஷின் தான் இருக்குது. ஸோ அந்த 5000 கொஷினுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? அதில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி சாப்டர் வைஸ் அண்ட் டைப் வைஸ் தான் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ்ஸு பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் இருக்கும். அதாவது கொஷினு ஆன்சரு வெறும் 4 ஆப்ஷன் அது மட்டும் இருக்கும். சரியா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதியிருப்பேன்ல நடத்தும் போது, ஸோ அது தனியாக ஒரு பிடிஎஃப் ஆகும். வெறும் நான் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி ஒரு எம்டியாக ஒரு பிடிஎஃப் கொண்டு வருவேன் இல்லையா, ஸோ அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அந்த எம்டி பிடிஎஃப் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்து தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையாலே அதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் அதையும் நான் வந்து பிரிண்ட் போடுறதுக்கு அலோவ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். சரியா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்லேயே வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும், ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட் என்னன்றதும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆல்ரெடி வாங்கினவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம கோர்ஸ் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி, குரூப் டி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ஸோ ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி, ஜேஇ, தென் அதுக்கப்புறம் மற்ற ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நான் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் வாங்கக்கூடாதான்னு வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா கம்ப்ளீட்டாக நான் ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணுறேன். இது எஸ்எஸ்சிக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலை. பட் ஆனால் நான் உண்மையை சொல்லிடணும்ல உங்ககிட்ட, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ வேறு கொஷினே கிடையாது. இப்போ ரயில்வே அப்படின்னா YCT மாதிரி, எஸ்எஸ்சி அப்படின்னாலே பினாக்கல்னு ஒரு புக் இருக்குது. அந்த பினாக்கல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் எல்லாமே செட் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டைம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது, நாலேஜ் தான் டெவலப் ஆகும். பட் ஆனால் அது ஆப்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி பினாக்கல் முடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேர் நீங்கள் ரயில்வே நான் படிக்கலை, நான் டேரெக்டாக எஸ்எஸ்சி தான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த கோர்ஸை வாங்க வேணாம். நான் ரயில்வேவும் படிக்கிறேன் எஸ்எஸ்சியும் படிக்கிறேன்னா நீங்கள் ரயில்வே படிக்கிறதுக்காக இந்த கோர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து 3 இயர்ஸு. ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $649. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ புரியுதா? Question number 13. ஸோ டைனமிக் அப்படின்னக்கூடிய வேர்டு. ஸோ இந்த வேர்டில் என்ன கொடுத்துருக்கான், ஈச் லெட்டர் ஆஃப் த வேர்ட் சேஞ்ச் டு இமீடியட்லி சக்சீடிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அண்ட் தென் நியூ குரூப் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ரீஅரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். விச் லெட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் டு த ரைட் இன் த நியூ ரீஅரேஞ்ச்டு த குரூப் ஆஃப் த லெட்டர். ரைட். ஸோ என்ன நம்மளை கேட்டிருக்காங்க, விச் லெட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் டு த ரைட் இன் த நியூ ரீஅரேஞ்ச்டு குரூப் ஆஃப் த லெட்டர். ஓகே. ஸோ அதாவது டைனமிக்னு ஒரு வேர்டு இருக்குது, டைனமிக். ஸோ இதில் என்ன சொல்லிட்டான், வவல் கான்சோனன்ட்லாம் பிரிக்கல, எல்லா லெட்டருமே அதுக்கு அடுத்த லெட்டரோட நீங்கள் வந்து எழுதணும். அதாவது இமீடியட்லி சக்சீடிங் இட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ D 4, 4க்கு அப்புறம் 5, ஸோ 5னா E. அடுத்ததாக ஒய் என்னது, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா Z. ஸோ ஒய் வந்து 25. ஓகேவா? ஸோ 14, 14க்கு அப்புறம் 15, ஸோ ஏக்கு அப்புறம் B. ஸோ அடுத்த 13க்கு அப்புறம் 14, ஸோ ஐக்கு அப்புறம் J. ஸோ அடுத்ததாக சிக்கு அப்புறம் D. சரியா? ரைட். ஸோ நம்ம இதை எழுதிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the new group of the letters the formed is rearranged according to the alphabetical order. ஸோ alphabetical orderல இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், B வரும். சரியா? ஸோ 2, 4, 5, ஸோ அடுத்ததாக 10, 10, ஸோ 14, 15, அடுத்ததாக Z. ஓகே, ரைட். ஸோ இப்போ which letter is first to the right in the new rearranged group of the letter. ஸோ ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ எது, ஓவா? ஓ கிடையாது. சரியா? ஸோ ஓன்னு பார்த்தீங்கன்னா ஓ வந்து ஆப்ஷன்லேயே இருக்காது. சரியா? ஸோ ஓ கிடையாது. ரைட்லேருந்து ஃபஸ்ட்னா ஸோ ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ புரியுதா? ரைட். ஸோ இசட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த், இப்படி தானே போவோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இசட் தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கொஷின் நம்பர் 14. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு நமக்கு அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இங்கே பார்ப்போம். அதாவது த டேபிள் டெபிசிட்ஸ் த நம்பர் ஆஃப் த டிக்கெட் சோல்டு அந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேயில் சோல்டு ஆனுச்சு பை கேஷ் அண்ட் ஆன்லைன் மோட் ஃபார் த கிரிக்கெட் மேட்ச். அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு கேஷில் எவ்வளோ டிக்கெட்ஸ் சோல்டு ஆனுச்சு, ஆன்லைனில் எவ்வளோ டிக்கெட் சோல்டு ஆனுச்சு, சாட்டர்டே அன்றைக்கி எவ்வளோ, ஆன்லைன் சாட்டர்டே அன்றைக்கி கேஷில் எவ்வளோ, ஆன்லைனில் எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ கொஷினை படிப்போம். ஹவு மெனி டிக்கெட்ஸ் வேர் சோல்டு இன் த டோட்டல் ஆன் ஃப்ரைடே பை கேஷ் அண்டு ஆன்லைன் டுகெதர். ஹவு மெனி டிக்கெட்ஸ் வேர் சோல்டு இன் அ டோட்டல் ஆன் ஃப்ரைடே. சரியா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சரியா, கேஷ்லையும் ஆன்லைன்லையும் வித் டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து எத்தனை. ஸோ இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 725, தென் 525. ஸோ இது ரெண்டோட சம் தான் கேட்குறாங்க. ஸோ 525 அதே மாதிரி 725. ஸோ 0 1 5 ஸோ 12 1250 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிருக்கும். ஸோ புரியுதா? அடுத்த கொஷின் நம்பர் 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் தான். சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, ரைட்டு. ஸோ ஒரு சர்க்குலர் டேபிள். ஸோ எத்தனை பேர்? 3 6 பேர். 1 2 3 4 5 6. ஸோ 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் ஒரு சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஒன்லி த 2 பீப்புள்ஸ் ஆர் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஸோ எஃப்க்கும் சிக்கும் இடையில ஸோ 2 பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. சரியா, ஸோ எஃப்க்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 2 பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ டி சிட்ஸ் இமீடியட் டு த ரைட் ஆஃப் எஃப். ஸோ எஃபோட இமீடியட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா டி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ சென்டர் தானே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஃப் சிட்ஸ் இமீடியட் ரைட்னா டி இங்கே தான் வரும். ஏ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சியோட இமீடியட் நெய்பர் யார் அப்படின்னா ஸோ ஏ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ சி இங்கே இருக்குது. சரியா, பி இங்கே போட்டிங்க அப்படின்னா ஏ இஸ் அ இமீடியட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் சி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ இ எங்கே வரணும்? இங்கே தான் வரணும். ஸோ பியை பொறுத்து இ அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார்? எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கார். ஸோ அப்படி தானே, ரைட். ஸோ அது வந்து கொஷினில் கொடுக்கல, நம்ம இப்போ சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படின்னு. பட் அதுக்கு பதிலாக லெஃப்டாக ரைட்டான்னு கொடுத்துருக்கான். ஸோ பி சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரைட் சைடில் எஃப், அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் இ. ஸோ அப்போ தேர்ட் டு த ரைட். ஸோ புரிஞ்சுதா? தேர்ட் டு த ரைட். கொஷின் நம்பர் 16. ஸோ ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷின் தான். ஸோ சி 3 5 7 9 11. ஸோ 11 என்னது? கே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேல இருக்கு இல்லையா. ஸோ அடுத்ததாக வந்து ஜி 7 9 11 13 15. ஸோ அடுத்து ஓ தான். 13 15 17 19 21. 21 யூ. KOU இஸ் அ ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 17. ஸோ இது என்ன கொஷின்? The select the trade which follows the same pattern as the followed the 2 trades in the given below. ஓகே, ஸோ இது என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்கோ அதே லாஜிக்கை நம்ம ஆப்ஷனில் இருக்கிறது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு என்ன லாஜிக்கில் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பி வந்து 16. ஸோ 16 அடுத்ததாக 18. ஸோ அடுத்ததாக 20. ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கான்? 11. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ 21. ஸோ அதே மாதிரி ஹச்னா 8. ஸோ ஜே 10, எல் 12. ஸோ அடுத்ததாக சி வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இ வந்து 5. ஸோ எம் வந்து பார்த்திங்கன்னா 13 வருது. ஸோ இப்போ பாருங்கள், அதாவது 16 18 20. ஸோ இது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாக வந்த மாதிரி இருக்குது. பட் 11 13. ஸோ அதுக்கப்புறம் 21 3 5 அதுக்கப்புறம் 13. ஸோ இங்கேருந்து 2 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, ஸோ ஆனால் இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே 2 தான், பட் ஆனால் இங்கே 8. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 8. ஸோ இப்போ அதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணணும். சரியா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 13 15 17 ஃபஸ்ட் ஆப்ஷனை சொல்கிறேன். சரியா, ஸோ 13 15 17 2 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக 8 8லேருந்து 2 10. சரியா, 10லேருந்து 8 இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ 18 தான் வரணும். 19 வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது மட்டும் இந்த ஜேலேருந்து மட்டும் செக் பண்ணுங்கள். 10 10லேருந்து 18னா ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கும் இந்த ஒரு லெட்டர் தானே மாறி இருக்குது. ஸோ அந்த ஒரு லெட்டர் தான் என்னது? ஜேலேருந்து 18 ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ 8 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 18. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஷின். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரியான சிம்பிள் நம்ம தான் வந்து எழுதணும்.
ஸோ ஃபஸ்ட்டு 15க்கு அப்புறம் P கொடுத்துருக்கான். ஸோ P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ 6. ஸோ அதுக்கு அடுத்தது R கொடுத்துருக்கான். Rனா வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஸோ அடுத்து 11 Pனா வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 11க்கு அப்புறம் என்னது P 4. ஸோ எஸ்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ 38. Rனா என்னது மைனஸு. ஸோ 41. எஸ்னா ப்ளஸ்ஸு. ஸோ 2. ஸோ Pனா வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோதாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? சரி, போர்ட் மாஸ் படி பார்த்தா நமக்கு இங்கே எங்கேயுமே டிவைடே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது என்னது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு செட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு செட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 15 × 6 வந்து 90, சரியா? ஸோ 11 × 4 வந்து 44. ஸோ அடுத்ததாக 2 × 5 வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ இப்போது அடுத்ததாக என்னது ப்ளஸ் பண்ணணுமா? ஸோ 44 + 38. ஸோ -44 + 38. ஸோ அதே மாதிரி 90 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை முடிப்போம், இந்த -44யும் 38யும் முடிப்போம். ஸோ என்ன வருது? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்ற மாதிரி வரும். அதுவும் -6 தான், சரியா? ஸோ -6. ஸோ 90 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா -41 + 10. ஸோ அப்போ -31. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -37 வரும். ஸோ 90 இருக்கும், சரியா? ஸோ இப்போ ஆன்சர் அப்படிங்கிறது எவ்வளோ வருது? ஸோ உங்களுக்கு 40னா 50. ஸோ 50 53. ஸோ 53. ஸோ இப்போ 53 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 19. ஸோ கொஷின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டவுன் ஏ லிவ்ஸ் இன் த நார்த் டு த டவுன் பி. ஸோ டவுன் ஏ வந்து பார்த்திங்கன்னா டவுன் பியோட நார்த்தில் வந்து இருக்கான், சரியா? ஸோ டவுன் ஏ வந்து டவுன் பியோட நார்த் டைரெக்ஷனில் வந்து இருக்கான். ஸோ டவுன் சி லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் ஏ. ஸோ டவுன் ஏவோட சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க? ஸோ டவுன் சி அப்படிங்கிறவர் இருக்கார், சரியா? ஸோ டவுன் ஏ இங்கே தான் இருக்குது. ஸோ அதோட சவுத் கீழே தானே. ஸோ டவுன் சி அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் டி லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் டு த டவுன் சி. ஸோ டவுன் சியோட நார்த் ஈஸ்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, சரியா? டவுன் சியோட நார்த் ஈஸ்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டவுன் டி வந்து உட்காந்துருக்காராம். ஸோ அடுத்ததாக டவுன் இ இஸ் லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் டி. ஸோ டவுன் இ வந்து பார்த்திங்கன்னா டவுன் டியோட சவுத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ டவுன் டியோட சவுத்தில் வந்து டவுன் இ வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் பி லைஸ் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் டவுன் இ. ஸோ டவுன் பி லைஸ் டு த நார்த் வெஸ்ட் ஆஃப் டவுன் இ. ஸோ டவுன் இ எது? இதுதான். ஸோ இதோட நார்த் வெஸ்ட் எது? ஸோ நார்த்து மேலே. ஸோ வெஸ்ட்னா இந்த டைரெக்ஷன். நார்த் வெஸ்ட்டில் யார் இருக்காங்க? ஸோ டவுன் பி அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ டவுன் பி அப்படிங்கிறவர் இருக்கார். டவுன் பி லைஸ் டு த சவுத் ஆஃப் டவுன் சி. ஸோ டவுன் சியோட சவுத்தில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் பி அப்படிங்கிறவர் இருக்கானா. ஓகே, ரைட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்தது? ஸோ டவுன் டி இருந்ததா? ஓகே, டவுன் இ டவுன் பி. ஓகே, ஸோ இப்போது டவுன் சியோட நார்த் ஈஸ்ட்டில் தான் யார் இருக்காங்க? டவுன் டி வந்து இருக்கார். ஸோ டவுன் டியோட சவுத்தில் தான் யார் இருக்காங்க? ஸோ டவுன் டியோட சவுத்தில் தான் டவுன் இ வந்து இருக்கார். ஸோ இப்போ டவுன் இ இருக்காருல்ல, ஸோ அவரோட நார்த் வெஸ்ட்டில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா டவுன் பி அப்படிங்கிறவர் இருக்கார். பட் ஆனால் அந்த டவுன் பி வந்து டவுன் சிக்கு சவுத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த டவுன் இ இன்னும் கீழே எழுதுவோம். ஸோ இன்னும் கீழே எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன் இ வரும். ஸோ டவுன் இயோட நார்த்து வெஸ்ட்டில் தான் நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா டவுன் பி அப்படிங்கிறவர் இருக்கார், சரியா? ஸோ இந்த டவுன் பி இருக்காருல்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் சியோட சவுத்தில் இருக்காருன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் சியோட நார்த் வெஸ்ட்னால் இந்த இடத்துல வந்திருக்குங்க, சரியா? ஸோ டவுன் பி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ புரியுதா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் இ வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் சி. ஸோ டவுன் சியை பொறுத்து டவுன் இயோட டைரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ என்ன டைரெக்ஷனில் இருக்குது? ஸோ சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ சவுத் ஈஸ்ட்டு டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுன் சியை பொறுத்து டவுன் இயோட டைரெக்ஷன் வந்து சவுத் ஈஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டவுன் இயோட நார்த்து வெஸ்ட்டில் வந்து நமக்கு டவுன் பினும், அந்த டவுன் பி வந்து டவுன் சிக்கு சவுத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் நம்ம டயக்ராமை திரும்பி மாற்றி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவங்க கொடுத்தபடி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சவுத் ஈஸ்ட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா? அவ்வளோதாங்க. கொஷின் நம்பர் 20. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயினேஜ் அப்படின்னக்கூடிய வேர்ட் இருக்குது.
ஸோ ஈச் லெட்டர் அந்த வேர்ட் ஆஃப் த காயினேஜ் இஸ் அரேஞ்ச் இன் த alphabetical order. How many letters there are in the English alphabetical series between the letter which is fourth from the left and the one which is a third from the right in the new letter cluster of the series? ஸோ இங்கே நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. அதாவது அதுக்கு அடுத்து சக்சீடிங்கு அல்லது ப்ரிசீடிங் இப்படிலாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. காயினேஜ்னு இருக்கா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், ஏ தான் வரும். ஸோ ஏபிசி சரியா. ஸோ அடுத்ததாக டிஇஇ வரும். ஸோ எஃப் ஜி சரியா. ஸோ அடுத்து ஹச்ஐஏ. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என். ஸோ அதுக்கப்புறம் ஓ. சரி ரைட். இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி லெட்டர்ஸ் தேர் ஆர் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியஸ் பிட்வீன் த லெட்டர் விச் இஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபோர்த்து 1 2 3 4 ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ அண்டு த ஒன் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் டு த நியூ லெட்டர் கிளஸ்டர் தஸ் ஃபார்ம்டு. ஸோ ரைட்லேருந்து தேர்டு. ஸோ 1 2 3. ஸோ தேர்ட் வந்து யார் வரா, ஸோ இவங்க தான் வராங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியஸ் பிட்வீன் ஜிக்கும் ஐக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான். ஸோ ஜிக்கும் ஐக்கும் இடையில எத்தனை இந்த 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 வேர்ட்ஸ் கிடையாது சரியா. ஸோ இந்த காயினேஜில் இருக்கக்கூடிய லெட்டர் கிடையாது. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் சீரீஸ் இருக்குல்ல, ஏபிசிடி இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அதில் 7லேருந்து 9க்குள்ளார எத்தனை லெட்டர் இருக்குது, 8ங்கிற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது சரியா. ஸோ ஹச்சுங்கிற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு லெட்டர் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா. அதாவது இங்கே நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிட்வீன் வந்து கிடையாது. இப்போ ஜிக்கும் ஐக்கும் இடையில யாருமே இல்லை அப்படின்னு வந்து இல்லை. ஸோ அவங்க இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியஸில் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி லெட்டர்ஸ் தேர் ஆர் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியஸ் பிட்வீன் த லெட்டர் விச் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் த ஒன் விச் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட். ஸோ புரியுதா. ரைட்டு. ஜிக்கும் ஐக்கும் இடையில எத்தனை லெட்டர் இருக்குது, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஹச். ஸோ புரிஞ்சுதா. கொஷின் நம்பர் 21. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷினில் நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய 151 வந்து வருது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம எதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஸோ 11 and 22 தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம எப்பயும் டிவைடை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு இதுவே டிவைட் ஆகுது. ஸோ திரும்பி 3 and 2 இந்த மாதிரி எல்லாமே போட்டு பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷனை சரியா. ரைட்டு. ஸோ 56 + 18 இது ஒரு டைம் டேக்கன் கொஷின் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்ட்டு 3 + 4. ஸோ இன்ட்டு 66 / 2 அதில் எந்த சேஞ்சும் இல்லைல்ல, அப்போ 33 போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் 22க்கு பதிலாக 11 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 151 வருதான்றதை செக் பண்ணணும். ஸோ 22 × 3 வந்து என்ன வருது, ஸோ 66 அப்படின்ற மாதிரி வரும். -66. ஸோ அடுத்ததாக 56 + 18 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும், ஸோ 66 சரியா 74 அப்படின்ற மாதிரி வரும். 74 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 4 × 33. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ 120. ஸோ 132. ஸோ 132ன்னு வருது. 132ன்னு வருது. ஸோ அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ 74 - 66 எவ்வளோ இருக்குது, 4 4 8. ஸோ அதுவும் +8 தான். ஸோ அதை வந்து 132ஓட ஆட் பண்ணுறோம் சரியா. 132ஓட ஆட் பண்ணுறோம், அதோட ஒரு 11 ஆட் பண்ணுறோம். ஸோ 10 11 சரியா. ஸோ 1 4 5. ஸோ திரும்பி ஒரு 1 151 வந்துருச்சு. ஸோ சொன்னா ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னே எதுவுமே போட முடியாது. ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி தான் வந்து போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஏன்னா டிவைடை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணுவோம். இங்கேயே ஆல்ரெடி 66 / 2 அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். ஸோ அந்த 2 ஆனது என்ன ஆகும், 66ஆல் டிவைட் ஆகும் சரியா. ஸோ அது டிவைட் ஆகலை, சப்போஸ் அங்கே வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், ஒரு 9 இல்லை 11 அந்த மாதிரி 11 கூட டிவைட் ஆகும். ஸோ 9 இல்லை 13 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைட் ஆகாத நம்பராக கொடுத்துருக்கான் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 and 22 அப்படிங்கிறது கரெக்ட் ஆகும். ஸோ புரிஞ்சுதா. கொஸ்டின் நம்பர் 22. ஸோ ஆல்சோ இஸ் கோடட் அஸ் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கான். சேல் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இ அப்படின்னா என்ன, ஸோ இ அப்படிங்கிறது என்னது, ஸோ இங்கே பாருங்கள் ஆல்சோலையே ஆல்ரெடி
எஸ் இருக்குது, ஏ இருக்குது, எல் இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்ஏ எல் இருக்குது, இங்கே மட்டும் இ இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம 6ன்னு போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்லாம் எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ 8, சரியா? ஸோ அடுத்தது 6, ஸோ அதுக்கு அடுத்தது 3. ஸோ அப்போ மீதி தனியாக இருக்கிறது யார்? 2 தான். ஸோ அப்போ ஈயோட கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2. ஸோ ஆப்ஷன் 3. புரிஞ்சுதா? Question number 23. The 7 boxes A, B, C, D, E, F, G are kept over the 1 boxes the another but are not in the same order. Okay, right. ஸோ அதாவது 7 பாக்ஸ் இருக்குங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் டாப் அந்த ரேஞ்சில், அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து அடிக்கிட்டே வராங்க. ஸோ மொத்தம் 7 பாக்ஸா? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பாக்ஸ். ஓகே, ரைட். ஏ இஸ் கெப்ட் செகண்ட் ஃப்ரம் த பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து 2வது இடத்துல யார் உட்காந்துருக்காங்க? ஏ அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்ததாக ஒன்லி த 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஜி. ஸோ ஈக்கும் ஜிக்கும் இடையில ஸோ 3 பாக்ஸ் வந்து இருக்கான். ஸோ அது இப்படி எழுதலாம், ஜிக்கும் ஈக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்குன்னு. ஸோ அடுத்ததாக ஜி இஸ் நாட் கெப்ட் அட் த டாப் மோஸ்ட் பொசிஷன். சரியா? ஸோ அதாவது இந்த இடத்துல ஜி அப்படிங்கிறது வரவே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ எஃப் இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் சி. ஸோ சி எங்கே இருக்கோ, சரியா? சி எங்கே இருக்கோ, ஸோ சிக்கு மேலே இமீடியட்லி அபவ் எஃப் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். சி இஸ் கெப்ட்டு இமீடியட்லி அபவ் இ. ஸோ ஈக்கு மேலே யார் இருக்கணும்? சி அப்படிங்கிறவர் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஈக்கு மேலே சி இருக்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாசிபிலிட்டிலையுமே வரதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டையுமே போட்டு பார்க்கலாம். சரியா? ரைட்டு. பி இஸ் நாட் கெப்ட் 4th ஃப்ரம் த டாப். ஸோ டாப்லேருந்து 1 2 3 4 4th பிளேஸில் பி அப்படிங்கிறத வைக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ டாப்பில் ஜியை வைக்கக்கூடாது. சரியா? ஸோ அதே மாதிரி 4th பிளேஸில் பியை வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். சரி, ரைட்டு. ஸோ இப்போ போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இ அண்ட் ஜி. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம அதுக்கு பின்னாடியே வந்துடலாம். ஓகே. ஸோ ஈக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ ஜி வந்து டாப்பில் கிடையாது. ஸோ மேபி பாட்டமில் இருக்கலாம். சரியா? ஸோ பாட்டமில் நான் போடுறேன் 1 2 3. ஸோ இங்கே வந்து இ அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட்டு. ஸோ ஈக்கு மேலே யார் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? சி இருக்குது, அதே மாதிரி எஃப் இருக்குன்னு சொல்லிட்டான். ஈக்கு மேலே சி, சிக்கு மேலே எஃப். ஸோ சி இங்கே வந்து எஃப் அப்படின்னு வந்து வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பி வரக்கூடாது. அப்படின்னா பி இங்கே தான் வரணும். ஸோ இப்போ ரிமைனிங் லெட்டர் என்ன இருக்குது? ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி, டி மட்டும் வரலையா? ரைட். ஸோ அப்போ டி தான் இங்கே வரும் அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் ஏ. ஸோ சிக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிலே கரெக்டாக உட்காந்துக்குச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 24. ஸோ இதுவும் வந்து ஒரு அனலாஜி பேஸ்டு கொஷின் தான். ஸோ 529. ஓகே, அதே மாதிரி 21. ஸோ இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ 523 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ. சரியா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 23 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 529. ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 4 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 04. ஸோ 2 × 3 வந்து பார்த்திங்கன்னா 6 6 × 12. ஸோ 12 9. ஸோ 2 5. ஸோ 529. எஸ், ரைட். ஸோ கரெக்டு தான். ஸோ 23 ஸ்கொயரோட வேல்யூ தான் 529. ஓகே, ரைட்டு. ஸோ ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 14 11 12 18 இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 4th ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா அதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ 18 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5 வந்து கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி 21 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 5 ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வரும்? 26 வரும். ஸோ இப்போ 26 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 676 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 6 ஸ்கொயர் 36. 2 ஸ்கொயர் வந்து 04. ஸோ 2 × 6 வந்து பார்த்திங்கன்னா 12. 12 × 2 24. ஸோ 24. ஸோ 6. சரியா? 7 6 676 அப்படின்னு வந்து வருது. எஸ், கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எப்படி நான் ஸ்கொயர் வேல்யூ கடகடன் போட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேதிக் மேத்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்லேயே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து புரியும். கொஷின் நம்பர் 25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு நம்மளை கேட்குறான். ஸோ 10 7 12 9. ஸோ 14 11 16 13. ஸோ 4 4 4 4 எல்லாத்துலேயுமே 4 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே தானே லிங்க் என்னது? ஸோ 12
9, 14, 11. ஸோ 15 சரியா. ஸோ அடுத்ததாக ஒரு 18. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 13னா என்னது? ஸோ எம். ஸோ அடுத்ததாக 12 ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 16. ஸோ 16னா பி வரும் சரியா. ஸோ பிஎம்ஆர்ஓ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ரீசனிங் 25/11/2024 அந்த அன்னைக்கு நடந்த 3 ஷிஃப்ட்டுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி 2 ஷிஃப்ட்டுமே வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க.